வணக்கம். ஒரு மணி செய்திகளில் விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்னால் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். குடியுரிமை மசோதா 0.001 விழுக்காடு கூட சிறுபான்மையினருக்கு எதிரானது அல்ல. மக்களவையில் மசோதாவை தாக்கல் செய்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா உறுதி. குடியுரிமை மசோதா சிறுபான்மையினருக்கு எதிரானது என்று காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டு. மசோதாவிற்கு எதிராக டெல்லி மற்றும் வடகிழக்கு மாநிலங்களில் போராட்டம். எகிப்தில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட 30 டன் வெங்காயம் திருச்சி வந்தடைந்தது. வெங்காய விலை படிப்படியாக குறையும் என்று முதலமைச்சர் பழனிசாமி நம்பிக்கை. வெங்காயம் உள்ளிட்ட உணவுப் பொருட்கள் விலையை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஸ்டாலின் வலியுறுத்தல். அலட்சியப்படுத்தினால் மக்களிடமிருந்து அந்நியப்படுவீர்கள் என்று மத்திய மாநில அரசுகளுக்கு எச்சரிக்கை. கர்நாடகாவில் ஆட்சியை தக்க வைத்தார் முதலமைச்சர் எடியூரப்பா. பெரும்பான்மைக்கு தேவையான 6 இடங்களை விட அதிக தொகுதிகளில் வெற்றி முகாம். உள்ளாட்சி தேர்தல் அறிவிப்பாணைக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் திமுக மற்றும் கூட்டணி கட்சிகள் முறையீடு. நாளை மறுநாள் விசாரிப்பதாக தலைமை நீதிபதி அமர்வு அறிவிப்பு. திருச்சியில் உள்ள வெங்காய மண்டிக்கு எகிப்தில் இருந்து 30 டன் இறக்குமதி வெங்காயம் வந்திருக்கிறது. திருச்சி பழைய பால் பண்ணை அருகே இருக்கும் வெங்காய மண்டிக்கு எகிப்து வெங்காயம் வந்துள்ளது. எகிப்தில் இருந்து மும்பைக்கு கொண்டு வரப்பட்ட வெங்காயம் சாலை மார்க்கமாக திருச்சி மார்க்கெட்டிற்கு எடுத்து வரப்பட்டது. மேலும் கர்நாடகாவில் இருந்து 150 டன் பெரிய வெங்காயமும் திருச்சிக்கு வந்துள்ளது. அது 1 கிலோ 120 ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. மேலும் பெரம்பலூர், துறையூர், நாமக்கல்லில் இருந்து விற்பனைக்காக 75 டன் சின்ன வெங்காயம் வந்துள்ளது. இந்நிலையில் முதல் முறையாக எகிப்திலிருந்து வெங்காயம் வந்துள்ளதால் அது கிலோ 100 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டாலும் வாங்குவதற்கு மக்கள் தயங்குவதாக வியாபாரிகள் கூறுகின்றனர். எங்கள் சொன்னது பூர்வமாக நீங்கள் எகிப்து பல்லாரி நாங்கள் கொண்டு வந்துட்டோம். ஆனால் இது ஒரு மொத்தமாக மகாராஷ்டிரா கவர்மெண்ட் அங்கே விற்கிறாங்க பம்பாயில். இப்போ நாங்கள் 100 ரூபாய்க்கு அங்கே பர்ச்சேஸ் பண்ணோம். இங்கே சேர 110 ரூபா அசலாகுது. 100 ரூபா சொல்லி வியாபாரம் நடக்கலைங்க. 90 ரூபா தான் நீ விற்குவோம், இன்னும் தெரியல. இதுக்கு என்ன காரணம்னா இதோடைய கலர் மட்டும் கருப்பாக இருக்குது. மகாராஷ்டிரா பல்லாரி, மற்ற நாசிக் பல்லாரி, கர்நாடகா பல்லாரி எல்லாமே அது ஒரு ரோஸ் கலர்ந்த கலராக இருக்கும். இது டார்க் கலராக இருக்கனால மக்கள் இது என்ன சாப்பிட்டா ஏதாவது ஆகுமோன்னு அவங்களோட பெரிய அச்சம். அதுக்கு காரணம் அது கிடையாது. இது ஒன்றும் எதுவுமே பண்ணாது. தமிழகத்தில் வெங்காயத்தின் விளைச்சல் நல்ல நிலையில் இருப்பதால் இன்னும் 20 நாட்களில் அதன் விலை குறையும் என்று முதலமைச்சர் பழனிசாமி கூறியிருக்கிறார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்கள் மத்தியில் பேசிய அவர் இவ்வாறு கூறினார். தமிழ்நாட்டில் இல்லை, ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்குது. தமிழ்நாட்டில் தனியாக சொல்ல வேண்டாங்க. இது மழை காலமாக இருக்கின்ற காரணத்தினால வெளி மாநிலத்திலிருந்து நமக்கு வெங்காயம் அதிகமாக வர வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அதனால் தற்போது மழை கனமாக பெய்த காரணத்தினாலே அது விவசாயம் பாதிக்கப்பட்ட காரணத்தினால வரத்து குறைவாக இருந்த காரணத்தினாலே வெங்காய விலை உயர்ந்திருக்கின்றது. இன்னும் ஒரு 15-20 நாட்கள் சரியாகிவிடும். நம்ம தமிழகத்திலே ஒரு 20 நாட்கள் வெங்காய விளைச்சல் நன்றாக இருக்கின்றது. அந்த வெங்காயம் விலை இன்னும் ஒரு 20 நாட்கள் குறையும். வெங்காயம் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களின் விலை ஏற்றத்தில் அலட்சியம் காட்டினால் மக்களிடமிருந்து அந்நியப்பட்டு போய்விடுவீர்கள் என்று மத்திய மாநில அரசுகளுக்கு திமுக தலைவர் ஸ்டாலின் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பாக ஸ்டாலின் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் மேற்கு வங்கம், ஆந்திரா, தெலங்கானா, ஒடிசா ஆகிய மாநிலங்களில் வெங்காய விலை கட்டுக்குள் இருக்க அந்த மாநில அரசுகள் நடவடிக்கை எடுத்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். ஜனவரி 20ஆம் தேதிக்கு பிறகு வெங்காயம் தாராளமாக கிடைக்கும் என்று மத்திய உணவுத்துறை அமைச்சர் கூறுவதை பார்த்தால் நிலைமை மொத்தமாக சீரடைய இன்னும் 2 மாதங்களுக்கு மேல் ஆகலாம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். வெங்காயம் மட்டுமின்றி பூண்டு, முருங்கைக்காய், சமையல் எண்ணெய் உள்ளிட்ட உணவுப் பொருட்களும் தட்டுப்பாடு இன்றி நியாய விலையில் கிடைக்க மத்திய மாநில அரசுகள் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். வெங்காய விலை உயர்வை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்களை காவல்துறையினர் கைது செய்தனர். சென்னை சைதாப்பேட்டையில் அனைத்திந்திய ஜனநாயக மாதர் சங்கத்தினர் சார்பில் வெங்காயம் விலை உயர்வை கண்டித்து போராட்டம் நடைபெற்றது.
இதில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு கண்டன முழக்கங்களை எழுப்பினர். அதைத் தொடர்ந்து அனுமதியின்றி போராட்டத்தில் ஈடுபட்ட 10க்கும் மேற்பட்ட பெண்களை காவல்துறையினர் வலுக்கட்டாயமாக கைது செய்து அழைத்துச் சென்றனர். இதனால் அந்த பகுதியில் சிறிது பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தியின் பிறந்த நாளை கேக் வெட்டி கொண்டாடிய முதலமைச்சர் நாராயணசாமி மகளிர் அணி தொண்டர்களுக்கு வெங்காயத்தை பரிசாக வழங்கினார். கட்சியின் அலுவலகத்தில் நடந்த விழாவில் தொண்டர்கள் முன் கேக் வெட்டிய முதலமைச்சர் நாராயணசாமி அங்கு கூடியிருந்த தொண்டர்களுக்கு வெங்காயம் அடங்கிய பரிசை வழங்கினார். கேக்கை வாங்குவதற்கு கூட பெரும் ஆர்வம் காட்டாத தொண்டர்கள் வெங்காயத்தை மிகுந்த மகிழ்ச்சியுடன் வாங்கிச் சென்றனர். தமிழ்நாட்டில் கிராமப்புற உள்ளாட்சி அமைப்புகளின் தேர்தலுக்கான மாவட்டங்களை தவிர்த்து மற்ற 27 மாவட்டங்களிலும் 2 கட்டங்களாக உள்ளாட்சி தேர்தல் நடைபெற உள்ளது. தமிழகத்தில் 32 மாவட்டங்கள் இருந்த நிலையில் அதில் 4 மாவட்டங்களை பிரித்து கூடுதலாக 5 மாவட்டங்கள் உருவாக்கப்பட்டன. இதனால் அந்த 9 மாவட்டங்களில் உள்ளாட்சி தேர்தலுக்கான தொகுதி மறுவரையறை செய்ய கால அவகாசம் தேவைப்படுகிறது. இதனால் உச்சநீதிமன்ற உத்தரவின்படி புதிதாக உருவாக்கப்பட்ட 9 மாவட்டங்கள் மற்றும் ஊராட்சி ஒன்றியங்கள் இல்லாத சென்னை மாவட்டம் ஆகியவற்றை தவிர மீதமுள்ள 27 மாவட்டங்களுக்கு உள்ளாட்சி தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளது. 27 மாவட்டங்களில் மொத்தம் 314 ஊராட்சி ஒன்றியங்கள் உள்ள நிலையில் அனைத்து மாவட்டங்களிலும் 2 கட்டங்களாக வாக்குப்பதிவு நடைபெறும் வகையில் ஊராட்சி ஒன்றியங்கள் பிரிக்கப்பட்டுள்ளன. அதன்படி முதல் கட்டமாக 27 மாவட்டங்களில் 156 ஊராட்சி ஒன்றியங்களுக்கு வரும் 27ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது. இதேபோல் 27 மாவட்டங்களிலும் மீதமுள்ள 158 ஊராட்சி ஒன்றியங்களுக்கு வரும் 30ஆம் தேதி 2ஆம் கட்ட வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது. பதிவாகும் வாக்குகள் ஜனவரி 2ஆம் தேதி எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளன. அம்மா திருமண மண்டபம், 550 வீடுகள் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை முதலமைச்சர் பழனிசாமி காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைத்திருக்கிறார். சென்னை மகாகவி பாரதியார் நகரில் 129 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட 510 குறைந்த வருவாய் பிரிவு வீடுகளையும், முகப்பேர் கிழக்கில் உயர் வருவாய் பிரிவினருக்கு 12 கோடி ரூபாயில் கட்டப்பட்ட 40 வீடுகளையும் சென்னை தலைமைச் செயலகத்தில் இருந்தவாறு காணொலி காட்சி மூலம் முதலமைச்சர் பழனிசாமி திறந்து வைத்தார். மதுரை அண்ணா நகரில் 5.50 கோடி ரூபாயில் கட்டப்பட்ட அம்மா திருமண மண்டபத்தையும் முதலமைச்சர் பழனிசாமி காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார். விருதுநகர் மாவட்டம் திருச்சூழி தாலுகாவில் உள்ள குடிநீர் ஆதாரங்களுக்கு வைகை அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட்டது. வைகை அணையிலிருந்து வினாடிக்கு 600 கன அடி வீதம் தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. இந்த தண்ணீரானது தேனி, திண்டுக்கல், மதுரை மாவட்டங்கள் வழியாக
விருதுநகர் மாவட்டம் திருச்சூழி தாலுகாவில் உள்ள 100க்கும் மேற்பட்ட குடிநீர் ஆதாரங்களுக்கு பயன் தரும். முதற்கட்டமாக தற்போது 15 நாட்களுக்கு தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. 71 அடி உயரம் கொண்ட வைகை அணையில் தற்போது 68.93 அடி அளவிற்கு நீர் இருப்பு உள்ளது. அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 2353 கன அடியாக உள்ளது. ஏற்கனவே மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை மாவட்டங்களின் பெரியாறு மற்றும் திருமங்கலம் கால்வாய் பாசனத்திற்காக வைகை அணையிலிருந்து வினாடிக்கு 2540 கன அடி நீர் திறக்கப்பட்டுள்ளது. கரூர் மாவட்டத்தில் மொத்த விற்பனையில் 1 கிலோ முருங்கைக்காய் 300 ரூபாய்க்கு விலை போகிறது. அரவக்குறிச்சி சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 10,000 ஏக்கர் பரப்பளவில் முருங்கை சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. தொடர் மழையின் காரணமாக முருங்கை செடியில் இருந்த பூக்கள் உதிர்ந்தும் பூவில் நீர் கோர்த்தும் முருங்கைக்காய் விளைச்சல் பெரிதும் பாதிப்படைந்துள்ளது. இதனால் மொத்த விலையிலேயே முருங்கைக்காய் 1 கிலோ 300 ரூபாய் வரை விலை உயர்ந்துள்ளதாக வியாபாரிகள் கூறுகின்றனர். அரசு பள்ளிகளில் அடுத்த ஆண்டு முதல் செயற்கை நுண்ணறிவு பாடங்களை கற்றுக் கொடுக்க தமிழக அரசு திட்டமிட்டுள்ளது. 6ஆம் வகுப்பு முதல் 9ஆம் வகுப்புகளில் இது தொடர்பாக பாடத்திட்டங்கள் சேர்க்கப்பட உள்ளதாக பள்ளிக்கல்வித்துறை சார்பில் தெரிவிக்கப்படுகிறது. இதன் மூலம் இன்றைய நவீன தொழில்நுட்பங்கள் குறித்து மாணவர்கள் நன்கு அறிந்து கொள்ள இயலும் என கூறப்படுகிறது. சீனா, உருகுவே, அர்ஜென்டினா, கென்யா போன்ற நாடுகளில் உள்ள பள்ளிகளிலும் செயற்கை நுண்ணறிவு மற்றும் ரோபோட்டிக்ஸ் பாடங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. இந்திய செயற்கைக்கோள்களை பாதுகாக்க 33.3 கோடி ரூபாய் நிதியை மத்திய அரசு ஒதுக்கியுள்ளது. இஸ்ரோ சார்பில் பல்வேறு செயற்கைக்கோள்கள் விண்ணில் செயல்பட்டு வருகின்றன. விண்வெளியில் இருந்து நாட்டுக்கு வரும் ஆபத்தை தடுக்கவும் இந்திய செயற்கைக்கோள்களை பாதுகாப்பதற்காகவும் 400 கோடி ரூபாய் செலவில் நேத்ரா என்ற திட்டத்தை இஸ்ரோ கடந்த செப்டம்பரில் தொடங்கியது. இந்த திட்டத்தின் மூலம் செயற்கைக்கோள் மற்றும் பூமிக்கு விண்ணில் இருந்து வரக்கூடிய ஆபத்துகளை முன்கூட்டியே கண்டறிந்து நடவடிக்கை மேற்கொள்ள முடியும். திட்டத்துக்காக முதல் கட்டமாக மத்திய அரசு 33.3 கோடி ரூபாயை ஒதுக்கீடு செய்ய மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அனுமதி அளித்துள்ளதாக தெரியவந்துள்ளது. மதுராந்தகம் ஏரியின் ஷட்டர்களை பாதுகாக்க பல கோடி ரூபாய் வரை செலவு செய்யப்பட்டுள்ளதாக கணக்கு காட்டப்பட்டுள்ளது. ஆனாலும் ஷட்டர்கள் பராமரிப்பு இன்றி துருப்பிடித்து காட்சியளிப்பதை புதிய தலைமுறை படம் பிடித்துள்ளது. செங்கல்பட்டு மாவட்டத்தில் சுமார் 2411 ஏக்கர் பரப்பளவில் பறந்து விரிந்து காணப்படுகிறது மதுராந்தகம் ஏரி. 5 மதகுகள், 110 ஷட்டர்கள் கொண்ட இந்த ஏரி நீரின் மூலம் மதுராந்தகம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 10,000 ஏக்கர் விளைநிலங்கள் பாசன வசதி பெறுகின்றன. அவ்வப்போது பெய்யும் மழையால் 23 அடி முழு கொள்ளளவு கொண்ட மதுராந்தகம் ஏரி நிரம்பி காணப்பட்டாலும் இது சில நாள்களில் காணல் நீராகிவிடும். ஏனெனில் இந்த ஏரியின் அடிப்பகுதியில் இருந்து சுமார் 18 அடி வரை வெறும் மண்ணால் நிரம்பி உள்ளதாகவும் 50 ஆண்டுகளாக ஏரி தூர்வாரப்படாமல் இருப்பதாகவும் வேதனை தெரிவிக்கிறார்கள் அந்த பகுதி விவசாயிகள். 18 அடியிலிருந்து 23 அடி வரையிலான நீரும் ஓட்டை உடைசலான ஷட்டர்கள் மூலம் வெளியேறி வீணாகி விடுகிறது. ஏரியை சுற்றியுள்ள 110 ஷட்டர்களை பராமரிக்க கடந்த 2011ஆம் ஆண்டு முதல் தற்போது வரை சுமார் 3 கோடி ரூபாய் செலவு செய்யப்பட்டிருப்பது தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தின் மூலம் தெரிய வந்துள்ளது. ஆனால் ஷட்டர்கள் துருபிடித்த நிலையிலேயே காணப்படுவதோடு ஆங்காங்கே ஓட்டை உடைசலாகவும் காட்சி அளிக்கிறது. இதனால் ஏரி நிரம்புவதற்கு முன்னரே ஆங்காங்கே தண்ணீர் வெளியேறி வருகிறது. முறையான பாதுகாப்பும் இல்லாததால் அந்த பகுதி இளைஞர்கள் ஷட்டரை திறந்துவிட்டு குளிப்பதையும் காண முடிகிறது. அதாவது ஒரு ஷட்டருக்கு 2 லட்சம் ரூபாய் விகிதம் நாங்கள் மெயின்டெனன்ஸ், ரிப்பேர் அண்ட் மெயின்டெனன்ஸ் பேரில் இவங்க பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அதுக்கு உண்டான அறிகுறி எதுவுமே கிடையாது. வெறும் 2 லட்சம் ரூபாய் பேப்பரில் தான் இருக்குமே கண்டிப்பாக, அது ஆக்ஷனில் எதுவுமே இல்லைன்றதை நான் சொல்லிடுறேன். 2015 வெள்ளத்துக்கு அப்புறம் எந்த ஒரு பணியும் மேற்கொள்ளல. இங்கே அப்படி மேற்கொண்டு இருந்தாங்கன்னா இந்த மாதிரி வேஸ்ட்டாக போயிருக்காது. 2015 எங்களுக்கு தண்ணி சேவ் பண்ணியிருந்தோன்னா இங்கே பஞ்சமே இருந்திருக்காது. தண்ணிக்கு நல்லா இருந்திருக்கும் மதுராந்தகம். இது தொடர்பாக காஞ்சிபுரம் பொதுப்பணித்துறை செயற்பொறியாளர் தியாகராஜனிடம் கேட்டபோது சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை நேரில் அனுப்பி ஷட்டர்களை ஆய்வு செய்து உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதி அளித்திருக்கிறார். புதிய தலைமுறைக்காக காஞ்சிபுரம் செய்தியாளர் பிரசன்னா. ஜனவரி முதல் விண்ணப்பம் தொடங்க உள்ள மத்திய அரசின் விடுதி மேலாண்மை கல்வி நிறுவனத்தில் என்னென்ன படிப்புகள் வழங்கப்படுகின்றன, அதற்கு என்னென்ன வேலைவாய்ப்புகள் உள்ளன என்பதை விளக்குகிறது இந்த தொகுப்பு.
தேசிய விடுதி மேலாண்மை குழுவின் கீழ் நாடு முழுவதும் உள்ள விடுதி மேலாண் கல்வி நிறுவனங்களில் அகில இந்திய அளவில் முதலிடத்திலும் சர்வதேச அளவில் 27வது சிறந்த கல்வி நிறுவனமாக இருப்பது சென்னை தரமணியில் உள்ள விடுதி மேலாண்மை கல்வி நிறுவனம். இங்கு 280 இடங்களுடன் 3 ஆண்டு பிஎஸ்சி ஹாஸ்பிட்டாலிட்டி அண்ட் ஹோட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன் என்ற இளநிலை பட்டப்படிப்பு வழங்கப்படுகிறது. இதனை படிக்கும் மாணவர்கள் முதலாம் ஆண்டில் சமையல், அறை மேலாண்மை, ஃப்ரண்ட் ஆபீஸ், விடுதி நிர்வாகம் ஆகியவற்றின் அடிப்படையை கற்கின்றனர். 2ஆம் ஆண்டில் குறைந்தது 500 பேருக்கு இந்திய உணவு வகைகளை சமைக்கவும் மற்ற துறையின் சாராம்சங்களை கற்றுக் கொடுக்கின்றனர். 3ஆம் ஆண்டில் மேற்கத்திய உணவு வகைகளுடன் எந்த துறையில் விருப்பமோ அதில் தனித்துவ பயிற்சி பெறுகின்றனர். எல்லாருமே வந்து கேள்வி கேட்குறது உங்கள் பொண்ணு என்ன சமைக்க தானே போகிறா அப்படின்னு தான் கேட்பாங்க. ஸோ பேசிக்காக இந்த கோர்ஸில் வெறும் சமைக்கிறது மட்டும் கிடையாது. ஸோ ஒரு ஹோட்டலோட என்டையர் ஆப்ரேஷன் இது சொல்லித்தருது. I was a very good student, like I could have got NIT or something, but because I had a plan to do business, that's why I joined hotel management. So it's not like people have a mindset, no, like only those people who are very below average people who joins hotel management. So it's not like that. இளநிலை படிப்பிற்கு ஓராண்டிற்கான கல்வி கட்டணம் 1,18,340 ரூபாயாகும். விடுதியில் சேர விரும்பும் மாணவர்கள் ஓராண்டிற்கு 60,000 ரூபாயை கட்டணமாக செலுத்த வேண்டும். வங்கிக் கடன் வசதியும் SC/ST பிரிவு மாணவர்களுக்கான உதவித்தொகை திட்டம் மூலம் முழு கட்டணமும் திருப்பி அளிக்கப்படும் என தெரிவிக்கப்படுகிறது. பொறியியல் படிப்பிற்கு நிகரான கட்டணம் இருந்தாலும் வேலை கிடைக்காமல் இதுவரை ஒரு மாணவர் கூட சென்றதில்லை என்கிறார் வேலைவாய்ப்பு அலுவலர். 5-star hotels, 5-star restaurants, 5-star resorts, retail sectors, கஸ்டமர் சர்வீஸ் ஆர்கனைசேஷன்ஸ், இப்படி பல்வேறுபட்ட துறைகள் இங்கே இறுதி ஆண்டில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸை ரெக்ரூட் பண்ணுறாங்க. இதில் பார்த்தோம் அப்படின்னா அதிகபட்சமாக பெர் மந்த் 30,000 வரைக்கும் அவங்களுக்கு சேலரி வருது. மினிமமாக பார்த்தீங்கன்னா 15,000 to 16,000 அந்த மாதிரி வருது. ஸோ இது ஜஸ்ட் ஸ்டார்டிங் தான். படிப்படியாக அவங்க முன்னேற சேலரியும் அவங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். லாஜிக் அண்ட் ரீசனிங், இங்கிலீஷ் லாங்குவேஜ் பற்றி கொஞ்சம் கேட்பாங்க. தென் அர்த்தமெட்டிக் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் பற்றி கொஞ்சம் கேட்பாங்க. ஜென்ரல் நாலேஜ் அண்ட் பேசிக் ஆப்டிடியூட் ஃபார் சர்வீஸ் செக்டர் பற்றி கேட்பாங்க. மற்றபடி ஒரு சில பசங்க நினைப்பாங்க கேட்டரிங் காலேஜில் சேரணும்னா குக்கிங் தெரிஞ்சிருக்கணும், சர்வீஸ் தெரிஞ்சிருக்கணும். அதை மாதிரி எந்த கொஸ்டினும் கேட்க போகிறதில்ல. இட் இஸ் கோயிங் டு பி வெரி பேசிக். அந்த +2 லெவலில் என்ன கேட்கணுமோ அதை தான் கேட்பாங்க. இளநிலை படிப்பில் சேர IHM JEE என்ற நுழைவுத் தேர்வை எழுத வேண்டும். இங்கு வழங்கப்படும் 5 விதமான பட்டய படிப்புகளுக்கு நுழைவுத் தேர்வு அவசியமில்லை. விடுதி மேலாண்மை படிப்பு குறித்து போதிய புரிதலும் விழிப்புணர்வும் இல்லாததால் இந்த படிப்பை படிக்க தமிழக மாணவர்கள் அதிக அளவில் முன் வருவதில்லை என்கின்றனர் துறை சார்ந்தவர்கள். உணவை ரசிக்கவும், ருசிக்கவும், ரசிக்கும்படி வழங்கவும் ஆர்வம் காட்டக்கூடிய மாணவர்களுக்கு இந்த துறை ஒரு வரம் என்றே சொல்லலாம். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் முரளியுடன் அபிநயா. சாராட்சியர்கள் உள்ளிட்ட 181 பணியிடங்களுக்கு நடத்தப்பட்ட குரூப் 1 தேர்வுக்கான முடிவுகள் வெளியிடப்பட்டு உள்ளன. 27 சாராட்சியர்கள், 90 துணை காவல் கண்காணிப்பாளர்கள், 18 வணிக வரி உதவி ஆணையர்கள், 13 கூட்டுறவு சங்க துணை பதிவாளர்கள், 7 மாவட்ட பதிவாளர்கள், 15 கிராம மேம்பாட்டு உதவி இயக்குநர்கள், 8 மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலர்கள், 3 தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை மாவட்ட அலுவலர்கள் என்று 181 பதவியிடங்களுக்கான குரூப் 1 தேர்வை தமிழ்நாடு பணியாளர் தேர்வாணையம் அறிவித்திருந்தது. இதற்கான முதன்மை தேர்வு கடந்த ஜூலை மாதம் 12, 13, 14 ஆகிய தேதிகளில் நடைபெற்றது. இந்த நிலையில் குரூப் 1 தேர்வு முடிவு www.tnpsc.gov.in என்ற இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. அதில் தேர்வானவர்களுக்கு வரும் 23ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை நேர்காணல் நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பாரிமுனையில் அமைந்துள்ள TNPSC அலுவலகத்தில் நேர்காணல் நடத்தப்பட உள்ளது. கர்நாடகாவில் முதலமைச்சர் எடியூரப்பா தலைமையிலான ஆட்சி நீடிக்க மக்கள் நல்ல தீர்ப்பை வழங்கியுள்ளதாக பாஜக செய்தி தொடர்பாளர் மாளவிகா கூறியிருக்கிறார். அவருடன் நமது செய்தியாளர் பழனிவேல் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். கர்நாடகா மாநிலத்தில் 15 சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் அதிக இடங்களில் பாஜக வெற்றி பெற்றிருக்கு. மக்களுடைய எண்ணம் என்னவா இருக்கு மேடம்? பாருங்க, 2018 தேர்தல் நடந்த போது எங்களுக்கு 104 வந்திருந்தது. வி வர் தி சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி. காங்கிரஸை ஒரு தெளிவாக மக்கள் நிராகரிச்சிருந்தாங்க.
கூடவே ஜேடிஎஸ் குழு. ஆனால் அவங்க 2 பேரும் இணைஞ்சு ஒரு கூட்டை அமைப்பு செஞ்சு ஒரு ஆட்சி வந்து கிட்டத்தட்ட 14 மாதம் நடந்துச்சு. அதில் வந்து மக்களுக்கும் எந்த விதமான சமாதானமும் இருக்கல, அவங்களுக்குள்ளேயே ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருந்தது. அதன்படியாக தான் ஒரு அதுலேருந்து வெளியே வந்தவங்க வந்து அந்த கவர்மெண்ட் வந்து அதோட கவுக்கணும்னு தீர்மானம் பண்ணவங்க அந்த கவர்மெண்ட்டில் இருந்தவங்களே தான், பிஜேபி கிடையாது. அவங்க வெளியே வந்தவங்க வந்து அதனால் ஏற்பட்டது இந்த பைபோல்ஸ். அந்த ஆட்சி கவுர பிஜேபி வந்து ஆட்சி அமைச்சது. குறிப்பாக காங்கிரஸ், ஜேடிஎஸ் இந்த 2 கட்சியை சேர்ந்தவர்களும் சித்தராமையா முன்னாள் முதலமைச்சர் அவங்க ஒரு குற்றச்சாட்டு சொன்னாங்க. அதாவது இந்த ஆட்சியை பாஜக கவிழ்க்க நினைக்கிறது. 17 சட்டமன்ற உறுப்பினர்கள் கட்சிக்கு விரோத செயல் ஈடுபட்டாங்க. இடைத்தேர்தலில் மக்கள் அவங்களுக்கு தகுந்த பாடம் புகட்டுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ மக்களுடைய பார்வை என்னவா இருக்கு மேடம்? இன்றைய ரிசல்ட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா மக்களே அவருக்கு பதில் அளிச்சிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். இப்போ வந்து நான் சித்தராமையாவை கேட்க விரும்புகிறேன். அவர் என்ன சொன்னார், இந்த இடைத்தேர்தலில் வந்து எடியூரப்பா அவர்கள் இந்த மெஜாரிட்டி வந்து அவர் அச்சீவ் பண்ணலன்னா அவர் வந்து ரிசைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இப்போ சித்தராமையா ரிசைன் பண்ண போகிறாரா? தனிப்பெரும்பான்மை இல்லை, இடைத்தேர்தலில் தோல்வியை கவ்வும் என்கிற ஒரு சூழ்நிலை அதிக பெரும்பான்மையுடன் இன்று எடியூரப்பா முதலமைச்சர் தக்க வைத்துக் கொண்டிருக்கார். இது நாட்டு மக்களுக்கு, இந்த கர்நாடக மாநில மக்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? கிட்டத்தட்ட 5 வருஷம் சித்தராமையாவோட கவர்மெண்ட்டில் வந்து அவர் மக்களை வந்து வேறு விதமாக பிரிக்க பார்த்தாரு. ஜாதி பேர் சொல்லி பிரிக்க பார்த்தாரு. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து மைனாரிட்டி, மெஜாரிட்டி இதெல்லாம் பேசினாரு. இந்து இல்லை இதெல்லாம் பேசினார். நான் நினைக்கிறேன் வந்து மக்களுக்கு இப்போ என்ன தேவை, அவங்களுடைய முன்னேற்றம், இந்த மாநிலத்துடைய முன்னேற்றம். அதுக்காக தான் எடியூரப்பாவுக்கு இந்த ஓட்டுன்னு நான் நினைக்கிறேன். அடுத்த 3.5 வருஷத்தில் வந்து மக்கள் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை பார்ப்பாங்க. நிறைய டெவலப்மெண்ட் நடக்கும். ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் பிஜேபியோட தான் இருக்கிறதுனால நாங்கள் 2 பேரும் இணைஞ்சு ரொம்ப நல்லபடியாக மக்களுக்கு வந்து ஒரு நல்ல ஆட்சியை தர முடியும்னு நினைக்கிறேன். இனி சில விரைவு செய்திகளை பார்க்கலாம். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயத்தில் காவிரி கூட்டு குடிநீர் குழாய் உடைந்து சாலையில் தண்ணீர் வீணாக செல்வது பொதுமக்களிடையே வருத்தத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருமயத்தில் குடிநீருக்காக 5 கிலோமீட்டர் தூரம் நடந்து சென்று பட்டணம் கிராமத்திற்கு போய் தண்ணீர் எடுத்து வருகிறார்கள். ஆனால் கடைவீதியில் காவிரி கூட்டு குடிநீர் குழாய் உடைந்து தண்ணீர் வீணாக கழிவுநீர் கால்வாயில் கலக்கிறது. இதனை மக்கள் கவலையுடன் பார்த்து செல்கின்றனர். கார்த்திகை தீபத்தை முன்னிட்டு கடலூர் உழவர் சந்தையில் வாழைத்தார் வாங்க மக்கள் கூட்டம் அலைமோதியது. கடலூர் உழவர் சந்தையில் அதிகாலை 3 மணி முதலே வாழைத்தார் விற்பனை தொடங்கியது. இதற்காக கடலூரை ஒட்டியுள்ள ராமபுரம், சத்திரம், எம்புதூர், பத்திரகோட்டை உள்ளிட்ட 50க்கும் அதிகமான கிராமங்களில் இருந்து வாழைத்தார்கள் விற்பனைக்காக கொண்டுவரப்பட்டன. இதனையடுத்து கடந்த சில நாட்களாக பெய்த மழை காரணமாக 5000 இருந்து 10,000 வாழைத்தார்கள் மட்டுமே விற்பனைக்கு கொண்டுவரப்பட்டுள்ளன. இதன் காரணமாக வாழைத்தார் வாங்க வழக்கத்தை விட மக்கள் கூட்டம் அதிகரித்து காணப்படுகிறது. நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி பேராலயத்தில் அமலோற்பவ அன்னை திருவிழாவை முன்னிட்டு தேர்பவனி நடைபெற்றது. வேளாங்கண்ணி பேராலய பங்குத்தந்தை சூசை மாணிக்கம் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்த தேரை தொடங்கி வைத்தார். பின்னர் 4 முக்கிய வீதிகளில் தேரை தோளில் சுமந்தபடி அனைவரும் வலம் வந்தனர். அதனைத் தொடர்ந்து அங்கு நடைபெற்ற சிறப்பு திருப்பலியில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தருமபுரி மாவட்டத்தில் காய்ந்த மிளகாய் விலை கிலோவுக்கு 50 ரூபாய் அதிகரித்துள்ளது. பாலக்கோடு, காரிமங்கலம், பாப்பிரெட்டிப்பட்டி, ஏரியூர், பெரும்பாலை உள்ளிட்ட கிராமங்களில் 5000 ஏக்கர் பரப்பில் மிளகாய் சாகுபடி நடக்கிறது. கடந்த சில மாதங்களாக கிலோ 100 ரூபாய் முதல் 120 ரூபாய் வரை காய்ந்த மிளகாய் விற்பனையான நிலையில் தற்போது காய்ந்த மிளகாய் விலை கிலோவுக்கு 50 ரூபாய் அதிகரித்துள்ளது. இதன்படி முதல் தர காய்ந்த மிளகாய் 150 ரூபாயிலிருந்து 200 ரூபாயாகவும், 2ஆம் ரகம் 160 ரூபாய்க்கும், 3ஆம் ரகம் 130 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. நடப்பாண்டின் சிறந்த துப்பாக்கிச் சுடுதல் வீராங்கனைக்கான கோல்டன் டார்கெட் விருதை தமிழகத்தின் இளவேனில் வாலறிவன் பெற்றுள்ளார். ஜெர்மனியின் முனிச்சில் நடைபெற்ற விழாவில் பெருமை மிக்க இந்த விருதை அவர் பெற்றுக் கொண்டார். 10 மீட்டர் ஏர் ரைபிள் பிரிவு தரநிலையில் முதல் இடம் பிடித்ததால் சர்வதேச துப்பாக்கிச் சுடுதல் கூட்டமைப்பின் இந்த விருது அவருக்கு கிடைத்திருக்கிறது. இந்தியாவின் சௌரவ் சௌத்ரி, திவ்யான் சிங் ஆகியோரும் தங்களது பிரிவு தரநிலையில் முதல் இடம் பிடித்ததால் கோல்டன் டார்கெட் விருதை வென்றனர். ஒவ்வொரு தம்பதியரும் குறைந்தது 3 குழந்தைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று உத்தரப்பிரதேச மாநில அமைச்சர் சுனில் பர்லா கூறியிருக்கிறார். 2 குழந்தைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சமூகம் வலியுறுத்துகிறது. ஆனால் 3ஆவதாக ஒரு பெண் குழந்தையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று குறிப்பிட்ட அவர், பல இந்து குடும்பங்கள் ஒரு குழந்தையோடு முடித்துக் கொள்வதாகவும் கூறினார்.
தன்னை பொறுத்தவரை ஒரு குடும்பத்தில் 5 உறுப்பினர்கள் இருக்க வேண்டும் என்று அமைச்சர் கூறியிருக்கிறார். அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். குடியுரிமை சட்ட திருத்த மசோதாவை தாக்கல் செய்து விவாதிக்க 293 எம்பிக்கள் ஆதரவு தெரிவித்துள்ளனர். குடியுரிமை சட்ட திருத்த மசோதாவை தாக்கல் செய்து விவாதிக்க 293 எம்பிக்கள் ஆதரவை தெரிவித்துள்ளனர். 82 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். குடியுரிமை சட்ட திருத்த மசோதாவை மக்களவையில் தாக்கல் செய்து விவாதம் நடத்த 293 மக்களவை உறுப்பினர்கள் ஆதரவு தெரிவித்துள்ளனர். அதே நேரத்தில் 82 மக்களவை உறுப்பினர்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். குடியுரிமை சட்ட திருத்த மசோதாவை மக்களவையில் தாக்கல் செய்து விவாதிக்க 293 மக்களவை உறுப்பினர்கள் ஆதரவு தெரிவித்துள்ளனர். 82 மக்களவை உறுப்பினர்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கணபதி இணைந்திருக்கிறார். கணபதி, எந்தெந்த கட்சியை சேர்ந்த உறுப்பினர்கள் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க, எந்தெந்த கட்சியினர் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க, எதிர்ப்பு தெரிவிக்கிறவர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கள்லாம் என்னென்ன? இந்த மசோதாவை தாக்கல் செய்யவே கூடாது எனவும் இது அரசியல் சாசனத்துக்கு எதிரானது எனவும் காங்கிரஸ், இடதுசாரி கட்சிகள், திமுக, திரிணாமுல் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளை சேர்ந்தவர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தார்கள். ஆகவே அவர்களுடைய எதிர்ப்புக்கான காரணங்கள் என்ன என்பதையும் பதிவு செய்தார்கள். மதத்தின் அடிப்படையிலேயே குடியுரிமை அளிப்பதா வேண்டாமா என்று முடிவு செய்வது தவறு, அது இந்தியாவின் மதச்சார்பின்மைக்கு எதிரானது என்று அவர்கள் வலியுறுத்தினார்கள். அரசுக்கு கடும் கண்டனமும் எதிர்ப்பும் தெரிவித்தார்கள். இதற்கெல்லாம் பதிலளித்த உள்துறை அமைச்சரான அமித்ஷா, இந்த மசோதாவை கொண்டு வர வேண்டிய காரணமே காங்கிரஸ் கட்சியால் தான் ஏற்பட்டது. இந்தியாவை பிரித்து பாகிஸ்தான் என்ற நாடு மதத்தின் அடிப்படையிலே உருவாக்கப்பட்டது. அங்கேதான் சிறுபான்மையினராக உள்ள இந்துக்கள், கிறிஸ்துவர்கள் போன்றவர்களுக்கு மதத்தின் அடிப்படையிலே அவர் பெரும் பிரச்சனைகளுக்கு உள்ளாவதற்கான சூழ்நிலை இருக்கிறது. ஆகவேதான் அவர்கள் அங்கிருந்து இந்தியாவுக்கு வந்து இங்கே குடியுரிமை கோருகிறார்கள். இதே போன்ற நிலை பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான் ஆகிய நாடுகளிலும் இருக்கிறது. அங்கே இஸ்லாமியர் பெரும்பான்மையினராக இருக்கிறார்கள். இந்துக்கள், சீக்கியர்கள், புத்தர்கள் போன்றவர்கள் தான் அங்கே சிறுபான்மையினராக இருக்கிறார்கள். ஆகவே அவர்களுக்கு இந்தியாவிலே அடைக்கலம் கொடுப்பதில் தவறு இல்லை, அவர்களுக்கு இந்தியாவிலே குடியுரிமை அளிப்பதில் தவறு இல்லை என்று விளக்கினார். இந்த தாக்குதல், எதிர் தாக்குதல் என்று நடந்து கொண்டிருந்த நேரத்திலே குரல் ஓட்டு மூலமாக இந்த மசோதாவை தாக்கல் செய்ய அனுமதிக்கலாமா என்று கேட்கலாம் என்று சபாநாயகர் தெரிவித்தார். ஆனால் எதிர்க்கட்சிகளை சேர்ந்தவர்கள் குரல் ஓட்டு பத்தாது, வாக்கெடுப்பு தேவை என்று சொன்னார்கள். அதன் அடிப்படையிலேயே பின்னர் வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது. 293 வாக்குகள் இந்த மசோதாவை தாக்கல் செய்து விவாதம் நடத்தலாம் என்றும், 82 வாக்குகள் இந்த மசோதாவை தாக்கல் செய்யக்கூடாது என்றும் இன்று பதிவாயின. அதன் அடிப்படையிலேயே தற்போது மக்களவை இந்த மசோதாவை தாக்கல் செய்வதற்கு அனுமதி அளித்து, அதன் பிறகு உள்துறை அமைச்சரான அமித்ஷா உடனடியாக இந்த மசோதாவை தாக்கல் செய்திருக்கிறார். சர்ச்சைக்குரிய இந்த மசோதா மீது இந்த கூட்டத்தொடரிலேயே விவாதம் நடைபெறும் என்றும், அதற்காக நாளை நேரம் ஒதுக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்றும் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர்கள் தகவல் அளித்திருக்கிறார்கள். இந்த வாரத்திலேயே இந்த கூட்ட விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கணபதி. தற்போது மாநிலங்களவை உறுப்பினர் ரமணியத கிருஷ்ணன் செய்தியாளர்களை சந்தித்து பேசி வருகிறார். அவர் தெரிவித்து வரும் கருத்துக்களை பார்க்கிறது. இன்று மக்களவையில் மாண்புமிகு ஹோம் மினிஸ்டர் அவர்கள் திரு அமித்ஷா கூறுகின்ற பொழுது மைனாரிட்டிகளுக்கு 0.001% கூட அவர்களுக்கு பாதிப்பில்லை என்று விளக்கம் அளித்துள்ளார்கள். இந்த மசோதா என்பது புலம்பெயர்ந்த அவர்களுக்கு நன்மை அளிக்கின்ற மசோதா. அதனால் இதனை மாண்புமிகு முதல்வர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமும் இதனை ஆதரிக்கிறது. அதே நேரத்தில் மசோதாவில் பல்வேறு குறைபாடுகள் இருப்பதாக எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டை முன்வைக்கிறது. ஒரு குறிப்பிட்ட பிரிவினருக்கு எதிராக இந்த இல்லை, அது மாதிரி எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது யாருக்கும் விரோதமாக இருக்கிறதா தெரியல. அதிமுக சார்பில் மக்களவை மற்றும் மாநிலங்களவை 2 அவைகளிலும் நீங்கள் முழு மனதோடு இந்த விவகாரத்தில் ஆதரவு அளிக்கிறீங்க? ஆமாம், ஆதரவளிக்கின்றோம், முழு மனதுடன் ஆதரவளிக்கின்றோம். நன்றி.
மத்திய அரசின் குடியுரிமை சட்டத்திருத்த மசோதாவுக்கு அதிமுக ஆதரவு அளிப்பதாக மாநிலங்களவை உறுப்பினர் நவநீத கிருஷ்ணன் தற்போது செய்தியாளர்களை சந்தித்து விளக்கமளித்தார். மத்திய அரசின் குடியுரிமை சட்டத்திருத்த மசோதாவுக்கு அதிமுக ஆதரவு அளிப்பதாக மாநிலங்களவை உறுப்பினர் நவநீத கிருஷ்ணன் தற்போது செய்தியாளர்களை சந்தித்து விளக்கமளித்திருக்கிறார். குடியுரிமை சட்டத்திருத்த மசோதா தாக்கல் செய்து விவாதிக்க தற்போது எம்பிக்கள் 293 எம்பிக்கள் ஆதரவு தெரிவித்திருந்த நிலையில் அந்த செய்தியை பார்த்த நிலையில் அதுக்கு அடுத்ததாக மாநிலங்களவை உறுப்பினர் நவநீத கிருஷ்ணன் செய்தியாளர்களை சந்தித்து விளக்கமளித்தார். இந்த சட்ட திருத்த மசோதாவுக்கு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆதரவு அளிப்பதாகவும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் கருத்துக்களை ஏற்று இந்த சட்ட திருத்த மசோதாவிற்கு ஆதரவு அளிப்பதாகவும் நவநீத கிருஷ்ணன் தற்போது செய்தியாளர் சந்திப்பில் விளக்கமளித்திருக்கிறார். மத்திய அரசின் குடியுரிமை சட்டத்திருத்த மசோதாவுக்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆதரவு அளிப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நவநீத கிருஷ்ணன் தற்போது செய்தியாளர்களை சந்தித்து விளக்கமளித்திருக்கிறார். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இந்த மசோதாவால் 0.001 விழுக்காடு கூட யாருக்கும் ஆபத்து இருக்காது, யாருக்கும் எதிரானது அல்ல என்று விளக்கம் அளித்திருக்கிறார். அந்த விளக்கத்தை ஏற்று தாங்கள் இந்த மசோதாவிற்கு ஆதரவு அளிப்பதாக மாநிலங்களவை உறுப்பினர் நவநீத கிருஷ்ணன் தற்போது செய்தியாளர்களை சந்தித்து விளக்கம் அளித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கணபதி இணைந்திருக்கிறார். கணபதி, நவநீத கிருஷ்ணன் தற்போது செய்தியாளர் சந்திச்சு இந்த மசோதாவுக்கு அதிமுக ஆதரவு அளிக்கும் அப்படிங்கிற ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்காரு. மக்களவையில அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த எம்பி ரவீந்திரநாத் குமார் இதை தாக்கல் செய்யணுங்கிறதுக்கு அவர் சொன்ன விளக்கம் என்ன? தற்போது நவநீத கிருஷ்ணன் சொன்ன விஷயங்கள் என்னென்ன? தமிழகத்தை சேர்ந்த பல்வேறு கட்சிகள். கணபதி, தொடர்ந்து இணைப்பில் இணைந்திருங்க. தற்போது மாநிலங்களவை உறுப்பினர் நவநீத கிருஷ்ணன் மீண்டும் செய்தியாளரை சந்திக்கிறார். அவர் தெரிவித்து வரும் கருத்துக்களை பார்க்கலாம். அதே நேரத்தில் இந்த மசோதாவை பொறுத்தவரை மக்களவை மற்றும் மாநிலங்களவை 2 அவைகளிலும் அதிமுக முழுமனதோடு இந்த விவகாரத்தில் ஆதரவு அளிக்கிறதா? ஆமாம், 2 சபைகளிலும் முழுமனதோடு ஆதரவு அளிக்கிறது. ஏனென்றால் முத்தலாக் விவகாரத்தில் ஒரு குழப்பமான ஒரு நிலைப்பாடை எடுத்ததாக ஒரு குற்றச்சாட்டை எதிர்க்கட்சிகள் முன்வைக்கிறது. அதனால் இந்த விவகாரத்தில் எந்தவித குழப்பம் எதுவும் அதிமுக சார்பில் தலைமையிடமிருந்து முழுமையாக உங்களுக்கு அந்த உத்தரவு வழங்கப்பட்டுள்ளதா? இல்லை, எப்பொழுதுமே குழப்பம் இல்லை. தலைமை மிக சீராக சிறப்பாக இயங்கி கொண்டிருக்கிறது. எனவே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த குடியுரிமை சட்ட திருத்த மசோதாவை முழுமனதுடன் ஆதரிக்கிறது. அதே நேரத்தில் திமுக சார்பில் இந்த மசோதாவுக்கு அதிமுக எதிர்ப்பு தெரிவித்து வாக்களிக்கணும்னு சொல்லிட்டு தற்பொழுது திமுக கூட்டணி எம்பியா இருக்கக்கூடிய நவாஸ்கனி அவர்கள் இன்றைய தினம் காலை தெரிவித்துள்ளார். இதை எப்படி பார்க்குறீங்க? அவருடைய கோரிக்கை ஏற்கப்படும்? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை அதனுடைய தலைமை முடிவெடுக்கிறது. அதில் திரு நவாஸ்கனி தலையிடுவதற்கு எந்த உரிமையும் இல்லை. சார், அதே நேரத்தில் கடைசியாக ஒரு கேள்வி, குறிப்பாக இந்த மசோதாவால் முஸ்லீம்கள் கடுமையாக பாதிக்கப்படுவார்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. இது வேண்டாம். டெல்லியிலிருந்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் குடியுரிமை சட்டத்திருத்த மசோதாவை ஆதரிப்பதாக மாநிலங்களவை உறுப்பினர் திரு நவநீத கிருஷ்ணன் புதிய தலைமுறை செய்தியாளரிடமும் தனியாக பிரத்யேக பேட்டியை கொடுத்திருக்கிறார். அவர் தெரிவித்த முழுமையான விவரங்கள் என்ன என்பதை சொல்வதற்காக செய்தியாளர் கணபதியும் இணைந்திருக்கிறார். கணபதி, மக்களவையில் மாநிலங்களவையில் 2 இடத்துலையுமே அதிமுக என்ன நிலைப்பாடு எடுக்க போதுங்கிறத நவநீத கிருஷ்ணன் சொல்லியிருந்தாரு. மக்களவையில் ரவீந்திரநாத் குமார் இதை பற்றி ஏதாவது பேசினாரா? அதிமுக மற்ற கட்சிகளோட நிலைப்பாடு என்ன? கூடுதல் விவரங்களை பதிவு செய்யும். மக்களவையிலே இந்த மசோதா விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படும் போது இதிலே பங்கேற்று பேசுவதற்கு மாநிலங்களவையில் பிற கட்சிகளைப் போலவே அதிமுகவுக்கும் வாய்ப்பு அளிக்கப்படும். அந்த சமயத்திலே மக்களவையில் அதிமுக உறுப்பினரான ரவீந்திரநாத் குமார் என்ன காரணங்களால் இந்த மசோதாவை அதிமுக ஆதரிக்கிறது என்பதை விளக்கி பேசுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அதைவிட முக்கியமாக மாநிலங்களவையிலே அதிமுகவின் ஆதரவு என்பது பாரதிய ஜனதா கட்சிக்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும். மக்களவையை பொறுத்தவரை பாரதிய ஜனதா மற்றும் என்டிஏ கூட்டணிக்கு பெரும்பான்மை எந்த விதமான பிரச்சனையும் இன்றி இருக்கிறது. ஆனால் அதே சமயத்தில் நாம் பார்த்தோம் என்றால் மாநிலங்களவையிலே அதிமுக போன்ற கட்சிகளின் ஆதரவு நிச்சயம் தேவைப்படுகிறது. இதற்கு காரணம் என்னவென்றால், ஏற்கனவே பிஜு ஜனதா தள் கட்சி நாங்கள் இந்த மசோதாவை ஆதரிக்க போகிறோம் என்று சொல்லியிருக்கிறது. அதே போல அதிமுகவுக்கு 11 உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். 11 உறுப்பினர்கள் கொண்ட அதிமுக மாநிலங்களவையிலே இந்த மசோதாவை ஆதரிப்பதால் நிச்சயமாக அங்கேயும் வெற்றி பெற முடியும் என்கிற சூழ்நிலை உருவாகும்.
பிஜு ஜனதா தளத்துக்கு 7 உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். ஆகவே என்டிஏ கூட்டணியை தவிர தொடர்ந்து பல்வேறு கட்சிகள் வேறு மசோதாக்களுக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவு அளித்து வருவதை நாம் சென்ற கூட்டத்தொடரிலும் பார்த்திருந்தோம். அதே போல இப்போதும் நடப்பதற்கான வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. என்டிஏ கூட்டணியில் அல்லாத பிஜு ஜனதா தளம் 7 வாக்குகளை பாரதிய ஜனதாவுக்கு அளிக்க இருக்கிறது. அதே போலவே என்டிஏ கூட்டணியின் ஒரு அங்கமான அதிமுக 11 உறுப்பினர்களை கொண்டு மாநிலங்களவையிலே முக்கிய இடம் பிடித்திருக்கிறது. அவர்களுடைய ஆதரவு அரசுக்கு இந்த மசோதாவுக்கு நாடாளுமன்றத்தின் ஒப்புதலை பெறுவதிலே மிகவும் உதவிகரமாக இருக்கும். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கணபதி. குடியுரிமை சட்டம் மத ரீதியாக கொண்டுவரப்படுவதால் இந்த மசோதாவை முழுமையாக எதிர்ப்பதாக ராமநாதபுரம் நாடாளுமன்ற உறுப்பினர் நவாஸ்கனி கூறியிருக்கிறார். மதத்தின் பெயரால் குடியுரிமை வழங்கப்படுவது இந்தியாவினுடைய அரசியல் சாசன சட்டத்தினுடைய அடிப்படையாக அமையக்கூடிய மதச்சார்பின்மையை தகர்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அண்டை நாடுகளிலே வசிக்கின்ற துன்புறுத்தப்படுகின்ற சிறுபான்மையினருக்கு பாதுகாப்பு அளிக்கின்றோம், அடைக்கலம் கொடுக்கின்றோம் என்ற பெயரிலே இந்த மசோதா கொண்டு வரப்படுகிறது என்று சொன்னால், மியான்மரிலே துன்புறுத்தப்படுகின்ற முஸ்லீம்கள் ஏன் இதில் விடுபடுகின்றார்கள்? இலங்கையிலே துன்புறுத்தப்பட்டு தமிழகத்திலே அடைக்கலம் புகுந்திருக்கின்ற இலங்கை தமிழர்கள் ஏன் இதிலே விடுபட்டிருக்கின்றார்கள்? இந்த சட்டம் மத ரீதியாக கொண்டு வரப்படுவதால் இந்த மசோதாவை நாங்கள் முழுமையாக எதிர்க்கின்றோம். மதசார்பற்ற கட்சிகள் அனைவரும் இதை எதிர்க்கின்றார்கள். இன்றைக்கு இந்த சட்டம் ஒருவேளை இவர்களுக்கு இருக்கின்ற பெரும்பான்மையால் பாராளுமன்றத்திலே நிறைவேற்றப்பட்டால் இதற்கு எதிராக நீதிமன்றத்திலே வழக்கு தொடர்ந்து இந்தியாவினுடைய மதச்சார்பின்மையை பாதுகாப்போம். கொடைக்கானலில் பழங்குடியின கிராமத்தில் 10 நாட்களுக்கும் மேலாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளதால் வனவிலங்குகளின் அச்சுறுத்தலுக்கு இடையே மக்கள் வசித்து வருகின்றனர். மலையடிவாரத்தில் பசுமை சூழ்ந்த பகுதியில் நீரோடைகளுக்கு இடையே ரம்மியமாக காட்சியளிக்கும் இந்த குடியிருப்பு கொடைக்கானல் ஒன்றியத்துக்குட்பட்ட கீழ்மலை கிராமம் பாச்சலூர் அருகே உள்ள நடனங்கால்வாய் கிராமம். இந்த கிராமத்தில் அண்மை காலமாக வனவிலங்குகளின் நடமாட்டம் அதிகரித்து விட்டதாக மக்கள் அச்சம் தெரிவிக்கிறார்கள். பாட்டஞ்சியம் காலத்துல இருந்து முப்பாட்டம் காலத்துல இருந்து பார்த்தோம் ஒரு மண்ணை நாங்க வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இப்ப எப்படி அந்த சிறுத்தைப்புலி சிங்கம் கரடி ஆனை எப்படி வருது? எப்படி வரும்? நாங்க கல்லு சந்தில வாழலாம், மருத்துவத்துல நாங்க குடியிருக்கலையா? அப்ப வராத காட்டு எருமையில இப்ப வந்து பழி உயிரை கொள்ளுது. பார்த்துக்கிட்டு இருக்கும் போது உயிரை கொள்ளுது. நடனங்கால்வாய் கிராமத்தில் அவ்வப்போது மின்மாற்றி செயலிழந்து விடுவதால் மின் மோட்டாரை இயக்க முடியாமல் குடிநீரின்றி அவதியடைந்து வருவதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். தண்ணி இல்லாம இந்த வயக்காடு தண்ணி எடுத்து குடிச்சுட்டு இருக்கிறோம். அதனால நிறைய பேருக்கு காய்ச்சல் வருது, தலைவலி வருது. அதனால ரொம்ப கஷ்டப்படுறோம். இருந்த சொன்னாலும் கூட போட்டு விட மாட்டேங்கிறாங்க. இன்னைக்கு சொன்னாலும் என்ன செய்யறாங்க, காசு கேட்கறாங்க. பீஸ் போட்டு விட்டுட்டு கூட காசு தான் கேட்கறாங்க. மின்சாரத்தை சீரமைக்க அவ்வப்போது மின்வாரிய ஊழியர்கள் லஞ்சம் கேட்பதாகவும் கூலி வேலைக்கு செல்லும் தங்களால் பணம் கொடுக்க முடியவில்லை என்றும் அப்பகுதி மக்கள் கூறுகிறார்கள். பகலில் பிரகாசமாக இருக்கும் இந்த கிராமம் கடந்த 10 நாட்களுக்கும் மேலாக இருளில் மூழ்கி கிடக்கிறது. பள்ளிச் சிறார்களுக்கு மண்ணெண்ணெய் விளக்குகளும் வீட்டு வாசல்களில் தீப்பந்தங்களுமே ஒளியூட்டுகின்றன. வெளிச்சமில்லா இரவுகளில் காட்டுப்பன்றி, காட்டெருமை உள்ளிட்ட வனவிலங்குகள் நடமாடுவதாக கிராம மக்கள் அச்சம் தெரிவிக்கின்றனர். இந்த பாத்ரூம்ல பாம்பு இருந்துச்சுங்க சார், வீட்டுக்குள்ள பாம்பு வந்துருச்சுங்க சார். முந்தா நாள் 2 எருமை காட்டு எருமை வந்து இந்த தெருவை என் வீட்டுக்கு பின்னால என் வீட்டுக்கு பின்புறம் எங்க பெரியப்பா வீடு இருக்கு, இந்த சொந்த வழியில போயிட்டு இருக்குங்க சார். போய் ஊரவே சுத்தி வந்துருக்குங்க சார். மின்சார இணைப்பை சீரமைக்க கோரி காத்திருக்கும் நடனங்கால்வாய் மக்களின் கோரிக்கை குறித்து மாவட்ட மின்வாரிய முதன்மை மேற்பார்வை பொறியாளர் பக்தவச்சலத்திடம் கேட்டபோது கையூட்டு பெறும் ஊழியர்களை கண்டிப்பதாகவும் அக்கிராமத்திற்கு உடனடியாக மின்சாரம் வழங்க நடவடிக்கை எடுப்பதாகவும் உறுதியளித்தார். புதிய தலைமுறைக்காக கொடைக்கானலில் இருந்து மகேஷ் ராஜா. மேலும் பல அண்மை செய்திகளுக்கு இணைந்திருங்கள் புதிய தலைமுறையுடன்.